முன்னாள் ஜனாதிபதிகள் வெளிநாட்டு பயணிகளுக்காக செலவிட்ட அதிக பணம். பெத்தியா கொலை வழக்கு முன்னாள் சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபருக்கு கடூழிய சிறை தண்டனை. கனேமுல்ல சஞ்சீவ கொலை விவகாரம் போலீசாரால் தேடப்படும் செவ்வந்தியின் பாட்டி வெளியிட்ட தகவல். முடிவை அறிவித்த ஜனாதிபதி அனுர. பாதாள உலக கும்பல்களுக்கு காத்திருக்கும் பேரிடி. அதானி குழுமம் தொடர்பில் அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. தையிட்டி விவகாரம் தொடர்பில் வாக்குமூலம் பதிவு. வடமாகாண பாடசாலைகளுக்கு விடுமுறை வெளியான அறிவிப்பு. ஒரே நாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டு பெறுவோருக்கு வெளியான அறிவிப்பு. அரச சேவைக்காக ஆட்சேர்ப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. 3ஆம் உலகப் போர் தொடங்கும் நாள் ட்ரம்ப் வெளியிட்ட அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன 2018ஆம் ஆண்டு அமெரிக்காவிற்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ சுற்றுப்பயணத்துக்காக 50 மில்லியன் ரூபாய்கள் செலவிட்டதாக வெளியுறவு மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த சுற்றுப்பயணத்தில் 77 பேரை அழைத்து சென்றார். இதில் அப்போதைய முதல் பெண்மணி உட்பட மொத்தம் 9 அமைச்சர்கள் அடங்கியிருந்தனர். அதிகாரப்பூர்வ குழுவில் 28 உறுப்பினர்கள், 2 நெறிமுறை அதிகாரிகள், 13 பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் 28 ஊடக பணியாளர்களும் இருந்தனர். இந்த சுற்றுப்பயணத்தின் மொத்த செலவு 50.4 மில்லியன் ரூபாய்கள் என்று பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இந்தியாவிற்கு 2 நாட்கள் அதிகாரப்பூர்வ பயணமாக 72 உறுப்பினர்களை அழைத்து சென்றார். இதன் மொத்த செலவு 9.5 மில்லியன் ரூபாய்களாகும். அதிகாரப்பூர்வ குழுவில் 12 பேர் இருந்தனர். மேலும் 11 பேர் அதிகாரப்பூர்வ குழுவிலிருந்து தனித்தனியாக சென்றனர். 5 பெண்கள் மற்றும் 5 ஊடக பணியாளர்கள் இதில் அடங்கியிருந்தனர். இதனைத் தவிர 2 தனித்தனி பாதுகாப்பு படைகள் ஆகியவை சுற்றுப்பயணத்தில் ஜனாதிபதி மற்றும் முதல் பெண்மணிகளுக்கு பாதுகாப்பு அளிக்க சென்றன என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இது பல வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் ஒரு சில மட்டுமே என்று பிரதி அமைச்சர் கூறினார். சுவிஸ்குமாரை தப்பிக்க உதவிய வடமாகாண முன்னாள் சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபருக்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதி MM மிகாலினால் நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பெத்தியா கொலை வழக்கு குற்றவாளிகளில் ஒருவரான சுவிஸ்குமாரை தப்பிக்க உதவியதாக குற்றம் சாட்டப்பட்ட முன்னாள் வடமாகாண சிரேஷ்ட பொலிஸ்மா அதிபர் லலித் ஜெயசிங்கவுக்கு இவ்வாறு கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதன்போது சுவிஸ்குமாரிடம் பணம் பெற்று தப்பிக்க உதவிய குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட நிலையில் முன்னாள் பிரதி பொலிஸ்மா அதிபர் லலித் ஜெயசிங்கவிற்கு 4 வருட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் 50,000 ரூபாய் குற்றப்பணமும் அறவிடப்பட்டுள்ளது. மற்ற சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தர் சிறைகயனுக்கும் 4 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டதுடன் குறித்த நபர் நாட்டை விட்டு தப்பி சென்றதால் அவருக்கு திறந்த பிடியாணையும் வவுனியா மேல் நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கை சட்டமா அதிபர் திணைக்களம் சார்பாக அரசு சட்டத்தரணி நிசாந்த் நாகரட்னம் நெறிப்படுத்தியிருந்தார். கனேமுல்ல சஞ்சீவ படுகொலை விவகாரம் தொடர்பில் போலீசாரால் தேடப்படும் சந்தேக நபரான செவ்வந்தி என்ற பெண் கடந்த 3 மாதங்களாக வீட்டுக்கு வரவில்லை என்று அவரது பாட்டி தெரிவித்துள்ளார். செவ்வந்தி என்னுடைய மகளின் மகள், என்னுடைய பேத்தி. அவர் கடந்த 3 மாதங்களாக வீட்டிற்கு வரவில்லை. இந்த வீட்டில் நான், எனது மகள் மற்றும் அவரது மகன் ஆகியோர் வசித்து வருகின்றோம். நேற்றைய தினம் எமது வீட்டுக்கு வந்த போலீசார் செவ்வந்தியுடைய தம்பியை வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காக மினுவாங்கொடி போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். அதனை அடுத்து வெளிவந்த செய்திகளின் ஊடாகவே சம்பவத்தை நான் அறிந்து கொண்டேன். மேலும் எனது பேத்தி கடந்த 3 மாதங்களாக வீட்டிற்கு வரவில்லை. போதைப்பொருள் வியாபாரம் மேற்கொண்டதாக அவர் இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்டிருந்தார் என குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் காலங்களில் பாதாள உலகத்தை முற்றிலுமாக ஒழிக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கூடிய 10வது நாடாளுமன்ற பாதுகாப்பு தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை குழுவின் முதல் கூட்டத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கும் உத்தியோகபூர்வ நிறுவனங்களுள் உள்ள சில நபர்கள் வரை பாதாள உலகம் பரவியுள்ளதாக விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். புதுக்கடை நீதிமன்றத்தினுள் பாதாள உலக கும்பல் தலைவரான கனேமுல்ல சஞ்சீவ துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டமை நாட்டினுள் மட்டுமல்லாமல் சர்வதேச ரீதியிலும் பெரும் அதிர்வலியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் பிரதான சந்தேக நபர் உட்பட அவரின் சாரதி மற்றும்
காவல்துறை உத்தியோகத்தர் என 3 கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதேவேளை துப்பாக்கி சூட்டுக்கு உதவியதாக கூறப்படும் பெண் ஒருவரை கைது செய்வதற்காகவும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருவதோடு அதற்கு பொதுமக்களின் உதவியும் காவல்துறையினரால் நாடப்பட்டுள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் குறித்த சம்பவத்தால் நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்ற நிலையில் ஜனாதிபதியின் மேற்கண்ட கருத்து வெளியாகியுள்ளது. மன்னாரில் அதானி கிரீன் எனர்ஜியுடன் இணைந்து செயற்படுத்தி வந்த காற்றாலை மின்சார திட்டத்தை ரத்து செய்யும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இருக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மிக குறைந்த நிலையில் மின்சாரம் வழங்குவது குறித்து ஒரு உடன்பாட்டை எட்ட தவறியதால் அந்த நிறுவனம் திட்டத்திலிருந்து விலகியதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த வாரம் இந்திய கோடீஸ்வரர் கௌதம் அதானியின் அதானி குழுமத்தின் துணை நிறுவனமான அதானி கிரீன் எனர்ஜி இலங்கையின் மன்னாரில் அதன் காற்றாலை மின்சார திட்டத்திலிருந்து விலக்க முடிவு செய்திருந்தது. இந்த நிலையில் அது குறித்து ஊடகவியலாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெகதிச உள்ளூர் நிறுவனங்கள் மூலமாகவோ அல்லது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மூலமாகவோ குடிமக்கள் நியாயமான விலையில் எரிசக்தியை பெறுவதை உறுதி செய்வதற்கான மாற்று வழிகளை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தெரிவித்துள்ளார். அத்தோடு அதானியின் நிறுவனத்தை விட குறைந்த விலையில் மின்சாரம் வழங்க மற்றொரு நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதாக சில விமர்சகர்கள் கூறுவதாகவும், ஆனால் ஒரு முதலீட்டாளர் வெளியேறினாலும் இன்னும் ஒரு அதிகமான முதலீட்டாளர்கள் இலங்கைக்கு வந்து நியாயமான விலையில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன என்று அமைச்சர் ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். தையிட்டி விகாரை போராட்டம் தொடர்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், வாசுகி சுதாகரன், மேலன் சுமாவிகள் உள்ளிட்டோர் நேற்றைய தினம் வாக்குமூலம் பெறுவதற்காக பலாலி போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டனர். தையிட்டி விகாரையை கடந்த 12ஆம் தேதி மேற்கொண்ட போராட்டம் தொடர்பில் விகாரையின் பிக்கு வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய போலீசாரால் குறித்த வாக்குமூலம் பெறப்பட்டது. இதற்காக அளிக்கப்பட்ட மூவரையும் நேற்று 12 மணிக்கு சமூகம் அளிக்குமாறு தெரிவித்த போலீசார் 2 மணித்தியாலங்களுக்கு மேல் அவர்களை காத்திருக்கச் செய்து அதன் பின்னர் அவர்களிடம் வாக்குமூலம் பெற்றதாக தெரிவித்துள்ளனர். குறித்த சட்டவிரோத தொடர்பாக பிரதேச செயலகம் மற்றும் அரசு திணைக்களங்களிடம் இருந்து இது தொடர்பில் முறைப்பாடு அளிக்கப்பட்டது என்பது தொடர்பிலும் போலீசார் பல கோணங்களில் கேள்விகளை எழுப்பியதாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தெல்லிப்பளை பிரதேச செயலாளர் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டங்களில் குறித்த விகாரை அமைக்கப்பட்ட இடம் மக்களின் உறுதியுள்ள காணிகள் என்பதை அரசு திணைக்களங்கள் ஏற்றுக்கொண்டுள்ளன என்ற விடயத்தை போலீசாருக்கு தெரியப்படுத்திய நிலையில் தாம் குறித்த விகாரை அகற்றப்படும் வரை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு வடமாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தினை வடமாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் நேற்றைய தினம் அறிவித்துள்ளார். அதன்படி விடுமுறை வழங்கப்படும் தினத்துக்கு பதிலாக மார்ச் 1ஆம் தேதி பாடசாலைகள் நடைபெறும் என வடமாகாண ஆளுநர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஒரே நாள் சேவையின் கீழ் விண்ணப்பிக்கும் கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு மட்டும் 24 மணி நேர கடவுச்சீட்டு சேவை நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த நோக்கத்திற்காக பதிவு ஒவ்வொரு திங்கட்கிழமையும் காலை 6 மணி முதல் வெள்ளிக்கிழமை நண்பகல் 12 மணி வரை மட்டுமே மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் கடந்த 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவையில் 2003 வெற்றிடங்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான விதந்துரை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 11 அமைச்சுக்களின் கீழுள்ள நிறுவனங்கள் மற்றும் 5 மாகாண சபைகளில் நிலவும் 4987 வெற்றிடங்களில் 2003 வெற்றிடங்களுக்காக ஆட்சேர்ப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. மேற்குறித்த விதந்துரையை நடைமுறைப்படுத்துவதற்காக நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவையில் பிரதமர் சமர்ப்பித்த யோசனைக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. அரசு வேலைக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவதற்கான விதந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நியமிக்கப்பட்ட அலுவலர் குழுவின் 2வது அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. 3ஆம் உலகப் போர் தொடங்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அத்தோடு தனது ஆட்சியில் அது நிகழ்வதை தடுக்க முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அனைவரும் உயிரிழப்பதை காண தனக்கு விருப்பமில்லை எனவும் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார்.
இந்த நிலையில் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் அமைதியை நிலைநாட்டுவதற்காகவும் தான் உலகம் முழுவதும் வேகமாக சுற்றி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.